மைதிலி அதி வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து தான் கொண்டு வந்த பிக் ஷாப்பர் பையை சமையலறை மேடையின் மீது வைத்துவிட்டு அங்கு சமைத்துக் கொண்டிருந்த அம்மாவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள். அம்மா, எனக்கு கொஞ்சம் டீ வேணும், போட்டு தாரியா வந்து ஹாலில் அப்பாவின் அருகில் உட்கார்ந்தாள். அப்பா, நான் சில ஸ்கெட்ச் போட்டு கொண்டாந்திருக்கேன் பாருங்க. மகன் பிரதீப்பை பள்ளியில் விட்ட பின் அப்பா அம்மா வீட்டுக்கு வருகிற மைதிலி மாலையில் அவனை அழைத்து கொண்டு போகும் வரை இங்குதான் இருப்பாள். குன்றத்தூரில் மைதிலி வீட்டுக்காரர் வாங்கியிருக்கும் 3/4 கிரவுண்டு வீட்டு மனையில் மழைக்காலம் முடிந்து தை மாதம் பிறந்ததும் வீடு கட்டப் போகிறார்கள். அப்பா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சி நானும் அவரும் வரைஞ்சது இந்த ரெண்டும். மைதிலி வீட்டு வரைபடங்கள் பற்றி புத்தகங்கள் நிறைய விற்கிறது. அதுகளை வாங்கிட்டு வந்து படங்களை ஒன்னோட ஒன்னு கலந்து புதுசா ஒன்னு கண்டுபிடிக்கணும். அதோட வாஸ்து வேற பார்க்கணும். அப்பா நெட்ல வாஸ்து பத்தின ஆப் இருக்கு, அதை வைச்சுதான் இதெல்லாம் போட்டிருக்கோம். 2 வரைபடங்களையும் சிறு குழந்தையைப் போல் ஆர்வமுடன் அப்பாவுக்கு விளக்கிக் கொண்டிருந்தாள். அப்பாவும் ஏதேதோ சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். சில தினங்களாகவே அப்பாவுக்கு ஒரு மன உறுத்தல் இருந்து வந்தது. தினமும் வரும் மைதிலி தன்னிடம் கலந்து உரையாடுவது போல தன் அம்மாவிடம் உரையாடுவதில்லை என்பதை கவனித்த அப்பா அம்மாவையும் ஆலோசனையில் ஈடுபடுத்த மகளிடம் நாசூக்காக சொல்லி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதற்கு முன் தன் மனைவியிடம் பேசி அவளுக்கு மகள் பேரில் ஏதோவது மனக்குறை உள்ளதா என அறிய விரும்பினார். அப்படி ஏதேனும் இருக்கும் என்றால் தன் பங்குக்கு ஏதாவது பேசி சமாதானம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துடன் மனைவியிடம் பேச்சை ஆரம்பித்தார். இந்த மைதிலி எத்தனை இங்கிதம் தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று தொடங்கினார். எதை சொல்றீங்க? இல்லை, தினமும் வந்து இந்த வீடு கட்டுவது சம்பந்தமாக என்னிடம் லொடலொட்னு பேசுற மைதிலி உன்னை தொல்லை பண்ணுவதில்லை பார்த்தியா? அப்படி பேசினால் உன் சமையல் வேலை கெட்டுவிடும்னு நினைக்கிறா? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்னு பேசுறதில்லை. நான் மட்டும் என்ன சிவில் என்ஜினியரா? நான் வெட்டியா இருக்கிறதால என்கிட்ட பேசுறா. என்கிட்ட சொல்லிட்டா நான் ஓய்வா இருக்கச்ச உன்கிட்ட தெளிவா சொல்லிடுவேன்னு நினைக்கிறாள் போல இருக்கு. நான் எங்கே மைதிலியை தப்பா எடுத்துக்க போறேனொன்னு என்னை சமாதானப்படுத்தும் விதமா பேசாதீங்க. அவ சின்ன வயசிலிருந்தே பாடத்திலோ வேற எதிலோ சந்தேகம்னாலும் உங்க கிட்டதான கேட்பா. இது எனக்கு புதுசா என்ன? எனக்கு அவ மேல கிஞ்சித்தும் வருத்தம் கிடையாது. வருத்தம் இருக்குமொன்னு சந்தேகத்துல நீங்க சமாதானம் செய்ய வரவேணாம். இத்தனை வருஷத்துல நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதானா? கண்ணதாசனோட ஒரு பாட்டுல கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு வரி வரும். அது சரிதான். அம்மா ஒரு பெரிய லெக்சரை அடித்து விட்டாள். எதுவும் பேசாமல் இருப்பதாலேயே அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பது அர்த்தமில்லை. தன் மனைவியின் அறிவாற்றலை விட பெருந்தன்மை அவரை பெருமை கொள்ள வைத்தது. மறுநாள் வந்த மைதிலிக்கும் அப்பாவின் கருத்துதான் போலும். அவளும் அம்மாவிடம் மெல்ல இதை பற்றி ஆரம்பித்தாள். அம்மா, இந்த வீடு கட்டும் விவரமெல்லாம் உன்கிட்ட என்று தொடங்கும் போதே இடைமறித்தாள் அம்மா. நேற்று அப்பாவிடம் கூறிய கண்ணதாசன் பாடலின் முதல் வரி பாலசந்தரின் தாமரை நெஞ்சம் படத்தில் சரோஜாதேவியும் வாணிஸ்ரீயும் பாடுவது போன்ற காட்சியின் பாட்டு. அடிப்போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா, சின்னஞ்சிறுசா, அங்கிருதைத்தான் உன்கிட்ட பாடணும் என்றாள். நாம் அம்மாவை பார்க்கும் கோணத்திற்கும் அம்மாவின் பார்வைக்கும் தான் எத்தனை வேறுபாடு உள்ளது. தன் குடும்பமும் பிள்ளைகளும் நன்றாக மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். தனக்கென்று எந்த ஈகோவும் இல்லாதவளே அம்மா.